அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. மார்கழி மாதம் இன்று சிறப்பான நாள். ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கும் நாள் இன்று. தொடர்ந்து நாம் இந்த மார்கழி மாதத்தில் நமது காலை வேளையிலே தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி வருகிறோம். இன்றும் அதன் தொடர்ச்சியாக நமக்கு தியான வகுப்பை அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களின் துணைவியார் ராமலட்சுமி அம்மையார் அவர்கள் நமக்கு தியான வகுப்பை கொடுக்க இசைந்துள்ளார்கள். இந்த அற்புத வேளையில் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தியான வகுப்பு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க ஒரு அற்புதமான நிகழ்வாக நாம் அமைத்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் நமக்கு வெள்ளை நிற தியானம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கும் ராமலட்சுமி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் அதாவது காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களின் துணைவியாராக ஒவ்வொரு செஷனிலும் கலந்து கொண்டாலும் நமக்கு நேரடி வகுப்பிலும் கொல்லிமலை மற்றும் சிவசைலம் போன்ற நேரடி வகுப்பிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு காலைச்சக்கரம் நிகழ்வில் தியான வகுப்பை சிறப்பாக ஏற்படுத்த இசைந்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலை வேளையில் நமக்கு வெள்ளை நிற தியானம் என்ற அற்புதமான தியானத்தை அளிக்க ராமலட்சுமி காந்தி வெங்கட்ராமன் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கர நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும், காலை சக்கர நிகழ்வில் பயிற்சி அளிக்கும் அனைத்து ஆசான்களுக்கும், காலை சக்கர நிகழ்வில் பங்கு பெறும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். காலை சக்கர நிகழ்வில் 3 வருட காலமா பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கொல்லிமலை மற்றும் சிவசைலம் ஊர்கள் நடந்த முகாம்களுக்கு கலந்து கொண்டு கண்டது எனக்கு ரொம்ப என் வாழ்வில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று இந்த வாய்ப்பளித்த குணபாலன் ஐயா அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம வெள்ளை நிற தியானம் பற்றி பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. முதுகு தண்டு விடத்தை நேராக வச்சுக்கோங்க. வெளில மூச்சை இழுத்துக்கோங்க. மெல்ல மூச்சு விடுங்க. மெல்ல இன்ஹேல் பண்ணிக்கோங்க. மெல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. மெல்ல மூச்சு விடுங்க. மெல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. மெல்ல மூச்சு விடுங்க. பிரார்த்தனையோட ஆரம்பிக்கும். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும், மேன்மையானவர்கள் அனைவருக்கும், தங்கள் அனைவரின் தெய்வீக ஆசைகளுக்கு மிக்க நன்றி. தங்களின் தெய்வீக குணமளித்தலுக்கும், தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் மற்றும் தெய்வீக உதவிக்கும், தெய்வீக பாதுகாப்பிற்கும் மிக்க நன்றி. முழு நம்பிக்கையுடன் நம்ம தலைக்கு ஒரு அடிக்கு மேல ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி இருப்பதா கற்பனை பண்ணிக்கலாம். வெள்ளை நிற ஒளியானது நமது உச்சியில் அந்த ஒளி நுழைந்து நம் தலையின், நம் உடலின் நடுப்பகுதி, கைகள், கால்கள் வழியாக சென்று உள்ளங்கைகள் மற்றும் பாதங்கள் வழியாக வெளியேறுவது போல் உருவகப்படுத்திக்கலாம். வெள்ளை நிற ஒளியானது நமது மூளைக்குள் பாய்கிறது. நமது மூளையின் வலது, இடது, முன், மையம், பின்பகுதிக்கு அவ்வொளி பாய்கிறது. நமது மூளை முழுவதும் நன்கு
பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது பீனியல் மற்றும் பிட்யூட்டரி சுரப்பிகளுக்கு அவ்வொளி செல்கிறது. நமது பீனியல் மற்றும் பிட்யூட்டரி சுரப்பியானது ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரம்பியுள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது கண்கள், காதுகள், ஈறுகள், வாய் இவற்றிற்கு அப்பிரகாசமான ஒளி செல்கிறது. அவை ஒளியாலும் ஆரோக்கியத்தாலும் நிரம்புகிறது. நமது கண்கள், மூக்கு, காதுகள், ஈறுகள் மற்றும் வாயானது ஒளியாலும் உயிராலும் நிரப்பப்படுகிறது. அவை மிகவும் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது தாடைகளுக்கும் கழுத்திற்கும் தொண்டைக்கும் அப்பிரகாசமான ஒளி திரவம் செல்கிறது. நமது தாடைகள், கழுத்து மற்றும் தொண்டை பகுதியானது மிகவும் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது முதுகெலும்பிற்குள் பாய்கிறது. அவை குணமளிக்கும் வெள்ளை ஒளியால் நிரப்பப்படுகிறது. நமது முதுகெலும்பு பிரகாசமாகிறது மற்றும் வளையும் தன்மை அதிகரிக்கிறது. நமது முதுகெலும்பு முழுவதும், முக்கியமாக கீழ்ப்பகுதியும் அடிப்பாகமும் பிரகாசமான வெள்ளை ஒளியால் நிரப்பப்பட்டு அவை மிகவும் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது நுரையீரல்களுக்கு செல்கிறது. நமது நுரையீரல் வெண்மையான ஒளி திரவத்தால் நிரப்பப்படுகிறது. நுரையீரல் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவை ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரம்பப்படுகிறது. குணமளிக்கும் தெய்வீக சக்தியால் நிரப்பப்படுகிறது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது இதயம் மற்றும் தைமஸ் சுரப்பிற்கு செல்கிறது. நமது இதயம் மற்றும் தைமஸ் சுரப்பியானது பிரகாசமான வெள்ளை ஒளியால் நிரப்பப்படுகிறது. அவை மிகவும் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. வெள்ளை நிற ஒளியானது நமது மார்புக்கு செலுத்தப்படுகிறது. அவை தெய்வீக குணமளிக்கும் சக்தியால் நிரம்பியுள்ளது. நமது மார்பகங்கள் மிகவும் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. வெள்ளை நிற ஒளியானது நமது கல்லீரல் மற்றும் பித்தப்பை வலது விலா எலும்பின் கீழ்ப்பகுதியில் உள்ளது. அவை பிரகாசமான திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது. நமது கல்லீரல் மற்றும் பித்தப்பையானது மிகவும் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது இடதுபுற விலா எலும்பின் கீழ்ப்பகுதியில் உள்ள மண்ணீரல் சக்கரத்திற்கு செல்கிறது. அவை வெண்மையான
திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது. நமது மண்ணீரல் மிகவும் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவை மிகவும் பலமுள்ளதாகவும் உள்ளது. வெள்ளை நிற ஒளியானது நமது இரைப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் ஆகியவற்றிற்கு அவ்வொளி செல்கிறது. அவை வெண்மையான குணமளிக்கும் திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது. நமது இரைப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் மிகவும் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. வெள்ளை நிற ஒளியானது நமது சிறுநீரகங்கள் மற்றும் அட்ரினல் சுரப்பிற்கு செல்கிறது. அவை வெண்மையான ஒளியால் நிரப்பப்படுகிறது. குணமளிக்கும் வெள்ளை ஒளியால் நிரப்பப்பட்டு மிகுந்த உயிரோட்டத்துடன் உள்ளது. நமது சிறுநீரகங்களும் அட்ரினல் சுரப்பிகளும் மிகவும் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் சிறுநீர் பைக்கு அவ்வொளி செல்கிறது. நமது இனப்பெருக்க உறுப்புகள் மிகவும் பிரகாசமாகவும் பலமுள்ளதாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. வெள்ளை நிற ஒளியானது நமது தோள்களுக்கு அப்பிரகாசமான ஒளி செல்கிறது. நமது தோள்கள் நன்கு தளர்வாகவும் ஒளியாலும் நிரம்பியுள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது கரங்களுக்கு செலுத்தப்படுகிறது. அவை வெண்மை ஒளியால் கரங்கள் நிரப்பப்பட்டு ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது அக்குள் பகுதி, முழங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, விரல்கள் அனைத்தும் வெண்ணிற திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது. நமது கரங்கள், அக்குள், முழங்கைகள், மணிக்கட்டுகள், உள்ளங்கைகள் மற்றும் விரல்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது கால்களுக்கு செலுத்தப்படுகிறது. அது இடுப்பு, முழங்கைகள், கணுக்கால்கள், குதிங்கால், பாதங்கள் வெண்மை ஒளியால் நிரப்பப்படுகிறது. நமது கால்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் உள்ளது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் இரத்த அணுக்களிலும் அவ்வொளி நிரம்புகிறது. அவை ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரப்பப்படுகிறது. நமது இரத்தம் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது. நமது இரத்தமானது ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரப்பப்படுகிறது. அவ்வெள்ளை நிற ஒளியானது நமது நாளமில்லா சுரப்பிகளுக்கு செல்கிறது. நமது நாளமில்லா சுரப்பிகள் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது. அவை நன்கு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் ஆரோக்கியமாகவும்
ஒளியாலும் நிரப்பப்படுகிறது. நமது உடல் முழுவதும் ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரப்பப்படுகிறது. நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். நாம் அன்பாலும் உயிராலும் நிரப்பப்பட்டுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலும் அனைத்து குருமார்களின் ஆசையாலும் இது அப்படியே ஆவதாகும். அப்படியே அந்த வெள்ளை நிற ஒளி நமது இருதய சக்கரத்திற்கு செல்கிறது. வெள்ளை நிற ஒளி நமது சகஸ்கரா சக்கரத்திற்கு செல்கிறது. நம் தலைக்கு ஒரு அடிக்கு மேல் அவ்வொளி செல்கிறது. அந்த அமைதியையும் அந்த பேரானந்தத்தையும் உணருங்கள். ஒரு நிமிடம் மௌனமாக அந்த அமைதியையும் பேரானந்தத்தையும் அனுபவியுங்கள். மெல்ல அந்த ஸ்தூல உடலத்துக்கு வந்துடலாம். நம்ம கை கால்கள்ல மெதுவாக அசைச்சுக்கலாம். இந்த அதிகப்படியான சக்தியை நம்ம பூமியை வாழ்த்துறது மூலமா விடுவிச்சுக்கலாம். நம்ம கைகளை வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கலாம். இந்த அதிகப்படியான சக்தியானது இந்த பூமி தாயை வாழ்த்துறது மூலம் விடுவிச்சுக்கலாம். கடவுளின் மனதில் உள்ள பேரொளியின் புள்ளியில் இருந்து ஒவ்வொரு உயிரினத்தின் மனதிலும் பேரொளி பாயட்டும். பேரொளி பூமியில் இறங்கட்டும். கடவுளின் இருதயத்தில் உள்ள பேரன்பின் புள்ளியிலிருந்து ஒவ்வொரு உயிரினத்தின் இருதயத்திலும் பேரன்பு பாயட்டும். பேரன்பு பூமியில் இறங்கட்டும். மேன்மைமிக்க உலக ஆசிரியர் பூமிக்கு திரும்பட்டும். கடவுளின் பெரும் விருப்பம் அறியப்பட்ட மையத்திலிருந்து ஒவ்வொரு உயிரினத்தின் விருப்பங்களுக்கும் தெய்வீக நோக்கம் வழிகாட்டட்டும். புனித குருமார்கள் அறிந்து தொண்டாற்றும் அந்த நோக்கம், நல்ல எண்ணமும் நல்லதே செய்யும் விருப்பமும் பூமியில் இறங்கட்டும். மனித இனம் என்று நாம் அழைக்கும் மையத்திலிருந்து பேரன்பு மற்றும் பேரொளியின் திட்டம் செயல்படட்டும். மேலும் அது தீமை வசிக்கும் இருப்பிடத்தின் கதவுகளை மூடட்டும். பேரொளி, பேரன்பு மற்றும் பேராற்றல் பூமியில் இறங்கட்டும். தெய்வீக திட்டத்தை பூமியில் நிறைவேற்றட்டும். க்ளோசிங் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல பரபிரம்மனுக்கும் அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும் புனிதமான மாஸ்டர்களுக்கும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும்
புனித தேவதைகளுக்கும் ஆன்மீக உதவியாளர்களுக்கும் நமது ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். தங்களின் மேன்மையான ஆசிகளுக்கும் தெய்வீக பேரொளிக்கும் தெய்வீக ஒன்றிணைப்பிற்கும் தெய்வீக வழிகாட்டுதல், தெய்வீக உதவி மற்றும் தெய்வீக பாதுகாப்பிற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். வளமைக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆசிகளை எங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சிறப்பானதொரு வெள்ளை நிற ஏன்னா வந்து இன்னைக்கு நமக்கு சிறப்பா கொடுக்கப்பட்ட அப்படி நமக்கு இன்னைக்கு சிறப்பா அந்த தியான வகுப்பை சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வுல பங்கு பெற்றுட்டு இருந்தாலும் இந்த நிகழ்வுல இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு தியானத்தை வந்து நமக்கு சிறப்பா கொடுத்த ராமலட்சுமி காந்தி வெங்கட்ராமன் அம்மையார் அவர்களை அனைவரின் சார்பாக இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். தொடர்ந்து இந்த வகுப்பை வந்து நடத்தணும், நம்ம காலச்சக்கரத்துல நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ஐயா வந்து தொடர்ந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த தியான வகுப்பை எப்ப நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்ப நம்ம இந்த மார்கழி மாதம் இந்த தியான வகுப்பை நம்ம சிறப்பா செய்துட்டு இருக்கிற அந்த வேலை அவங்களும் நானும் இந்த தியான வகுப்பை கண்டிப்பா கொடுக்குறேன், காலச்சக்கரத்துல கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தோட நமக்கு இன்னைக்கு இணைந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த சிறப்பானது ஒரு தியான வகுப்பை கொடுத்திருக்கிறாங்க. அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி சார். நன்றி சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தொடர்ந்து உங்கள் பயணங்கள் தொடர வேண்டும். உங்களுடைய அனைத்து விதமான பயிற்சிகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த தொடர் நிகழ்வாக ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களின் துணைவியார் அருள்மொழி அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் இனிய உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொடியால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஒன்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும்
தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்வுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் சங்கத்தின் தலைவர் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது 29 பாசமிகு ஆளுநர் பாஸ்கரன் அவருடைய அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தினுடைய சேர்மன் குணமான் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய இன்றைய பயிற்சி வெள்ளை தியானம் அளித்த நம்முடைய காந்தி வெங்கட்ராமன் அவருடைய ராமலட்சுமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அருமையான வெள்ளை தியானத்தை இன்றைய தினம் நமக்கு எல்லாம் அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள், பாராட்டுகள். நல்ல ஒரு தியானம் இன்றைய தினம் நாம் எல்லாம் அனுபவித்தோம். இந்த வகையிலே அவர்களை வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தின் ஆசான் நல்லசிவ ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அவர்கள் கூட இன்றைய தினம் நமக்கு சிறந்த முறையிலே பயிற்சி அளிக்கக்கூடிய சிறப்பு பயிற்சியாளர் யாருங்க அன்னைக்கு? பாரதி தேவி அம்மா அவர்களை அன்போடு சட்னி ஞாபகம் இல்லை பாரதி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அவங்க சிறப்பான பயிற்சி 3 ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பயிற்சி. பரதக்கலையில் உள்ள அத்தனை பாவங்களையும் அவர்கள் இந்த இதில் நமக்கு அளிப்பார்கள். இந்த பயிற்சியை நாம் கவனித்துக் கொள்ளலாம், அனுபவிக்கலாம். அதுபோல அவர்களையும் வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர், உறுப்பினர்கள் அனைவரையும் காலச்சக்கரத்துக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல நம்முடைய மயில்வாணன் ஐயா அவர்கள் தினந்தோறும் நம்முடைய காலச்சக்கரத்திலே முழுமையாக அந்த காலச்சக்கரத்தினுடைய கோடுகளை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒளிப்பதிவாளர்கள் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய ஆசான்கள் கௌரியம்மா மற்றும் பழனிவேல் ஐயா, பன்னீர்செல்வம் ஐயா, சித்தானந்த ஐயா, இன்றைய தினம் நம்மோடு அருள்மொழி அம்மா, நம்மோடு கூடியிருக்கக்கூடிய ராமலட்சுமி அம்மா அவர்களையும், இந்த ஆசான்களாக பதிவு பெற்ற அனைவரையும் மற்றும் உறுப்பினர்களையும் காலச்சக்கரத்தின் விருதுகளையும் அன்போடு வரவேற்று இன்றைய தினம் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சீமுஷத்திலும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இனிமேல் தான். ஆகையினால் அனைவரையும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நாளைய தினம் இந்த காலச்சக்கரத்திலே அந்த பதிவை இடுகிறேன். அனைவரும் தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நன்றிங்க. சிறப்பானது இன்றைய வரவேற்பு நிகழ்த்தி நமக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு காலை வேளையிலே நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் எடுத்து சிறப்பித்து கொடுத்து மற்றும் இன்று சொர்க்கவாசல் திறப்பை நமக்கு அறிமுகப்படுத்தி அதனுடைய பயன்பாடுகளையும் சிறப்பாக எடுத்துரைத்து இன்றைய நிகழ்வில் நமக்கு வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம்.
சின்முத்திரை. ஆ எழுத்தை நன்றாக உச்சரிக்கிறோம். அடுத்து சின்மய முத்திரை, ஊ எழுத்து உச்சரிக்கிறோம். அடுத்து ஆதி முத்திரை வைத்து இம் எழுத்தை நன்றாக உச்சரிக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நன்றாக மூச்சை இழுத்து மெதுவாக அந்த எழுத்து ஓசையை நன்றாக கவனித்து செய்யவும். நேரா வந்துக்குங்க. ரெடி, நல்லா மூச்சிலுங்க. வைகறை துயிலெடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்வாக மூச்சு பயிற்சி மற்றும் முத்திரை பயிற்சிகள். நன்றி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். நம்ம தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்துல மிக சிறப்பாக பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். நல்ல ஒரு வெள்ளை நிற சக்தி, பிரபஞ்ச சக்திய மிக அருமையாக நமக்கு தியானத்தின் வடிவாக நல்லா நமக்கு அமைத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியா தாய்ச்சி ஆசன பயிற்சி அந்த முறையில கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம உடல்ல நம்ம தளர்வுபடுத்தி முத்திரை பயிற்சிகளை செஞ்சு நம்ம சிறப்பான பயிற்சியை நம்ம இப்ப செய்வோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். விரல்களை நல்லா சுருக்கி நன்றாக விரிக்க வேண்டும். நல்லா மடக்கிற விரல்களை நல்லா நேரா நிமிர்த்தி பின்னோக்கி வளைக்கிற விரல்களை முன்னோக்கி நல்லா மடக்கிறோம், பின்னோக்கி நல்லா வளைக்கிறோம். அடுத்து நம்முடைய கால் பாத விரல்களை எல்லாம் நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு சுத்துறோம். அப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு நோக்கி சுத்துறோம். நம்முடைய கணுக்கால் கால் விரல்களுக்கு நல்லா ரத்தோட்டம் போயிருக்கு. நல்லா முழங்கால நல்லா மடக்கி நீட்டுறோம். நல்லா ஜஸ்ட்ல டச் பண்ணி நல்லா நீட்டுங்க. இடது கால், வலது கால், இடது கால், முழங்கால் பகுதிக்கு நல்லா ரத்தோட்டம் போய் நல்ல பசைத்தன்மை சுரந்து நல்லா இலக்கப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி. நல்ல ஒரு முறை மூச்சு தொட்டுக்குங்க.
அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடும். இடுப்பு பகுதியில் கை வச்சுக்கங்க. நம்ம இடுப்பு பகுதியை நல்லா வட்டமா ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போறோம். 1 2 3 லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு 1 2 3 நேராக நின்று நல்லா மூச்சு தொடுங்க. இடுப்பு பகுதிக்கு நல்லா பசைத்தன்மை சுரந்து நல்லா ரத்தோட்டம் போய் நல்லா சுறுசுறுப்படைகிறதுக்கு இடுப்பு பயிற்சி. அடுத்து கைகள், ரைட் ஹேண்டை நல்லா முன்னோக்கி சுத்துறோம், பின்னோக்கி சுத்துறோம். அப்படியே லெஃப்ட் ஹேண்டு கைகள் நேரம் ஏற்றோம். விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. கை விரல் நல்லா மடக்கிடுறோம். இந்த கை மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துறோம். முழங்கை நல்லா மடக்கி நீட்டுங்க. நம்முடைய கை மூட்டுகளுக்கு நல்ல பயிற்சி. ரத்தோட்டம் நல்லா முழுமையா கிடைத்து மூட்டுகளுக்கு பசைத்தன்மை நன்றாக சுரக்கும். ஷோல்டர் நம்ம கழுத்து பகுதி வரைக்கும் நல்லா ரத்தோட்டம் சென்று நல்லா உடலை இலக்கப்படுத்தி இருக்கிறோம். அடுத்து கழுத்துக்கு நல்லா மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. அப்படியே மூச்சு விட்டே கீழே டச் பண்ணுங்க தாடைய. கழுத்தை மேலும் கீழும் தலையை நல்லா அசைக்கிறோம். அப்படியே ரைட் லெஃப்ட் நல்லா திரும்புறோம். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வட்டமா தலையை சுத்துறோம். லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு சுத்துறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து இடங்களுக்கும் நல்ல அசைவு பயிற்சிகள் செஞ்சோம். ஆசனங்கள் செய்யறதுக்கு நம்முடைய ஆசனங்கள் வந்து 5 வகை. ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ். இந்த 5 வகைக்கும் நாம தளர்வுபடுத்துற மாதிரி ஒரு பயிற்சி. நல்லா காலத்தை அகலமா வச்சுக்கோங்க. கை நல்லா கீழே கொண்டு வாங்க. ஃபார்வர்ட் பெண்டிங் முன்னாடி வளையிற பயிற்சி. பயிற்சிக்கு ஆசனங்களுக்கு ஏற்றவாறு நம்ம ஃபார்வர்டு பெண்டிங் நல்லா பண்றோம். உடல் நல்லா மேலும் கீழும் நல்லா அசைக்கும். கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அப்படியே பேக் பெண்டிங்ல நல்லா கால் நல்லா ஸ்டிஃபா வச்சுட்டு பின்னாடி நல்லா அசைக்கணும். நேரா நின்று நல்லா மூச்சல் தொடுங்க. சைட்ல பக்கவாட்டுல நல்லா உடம்ப கொண்டு வரும். லெஃப்ட் செஞ்சாச்சு, அடுத்து ரைட். ட்விஸ்டிங் செய்யற மாதிரி நல்லா இடுப்பை வந்து ரைட் சைடு நல்லா திருப்புறோம்.
காலை நல்லா உறுதியா வச்சுக்கணும். ரைட்ல மட்டும் நல்லா திருப்பி தொடப்ப. நல்லா மூச்சு விட்டுடுங்க. லெஃப்ட் சைடு. ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. கால் பேலன்ஸுக்கு தாடாசனம் செய்யறோம். உள்ளங்கை மேல் நோக்கி உயர்த்தி நல்லா எவ்வளவு மேல தூக்க முடியும் தளத்துக்கு ஒரு 4 முறை மேல் நல்லா உயர்த்தி கீழே இறக்குங்க. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுருங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். சுகாசனத்துல உட்காந்துக்கிறோம். நம்முடைய கை பேலன்ஸ்க்கு வந்து அர்த்த உத்தித பத்மாசனம். கை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் மேல தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. உடல் முழுவதும் தளர்வுபடுத்தி வைக்கிறோம். 5 வகையான ஆசனங்கள் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி அசைவு பயிற்சிகளை நம்ம நன்றாக செய்தோம். இப்போ கண்களுக்கு பயிற்சி. நேரா பார்க்கிறோம். கண்களை நல்லா மூடி முழிங்க. நல்லா கண்களை இருக்க மூடுறோம். கண்களை திறக்கிறோம். கண்களை நல்லா இறுக்கி மூடுறோம். கண்ணை திறக்கிறோம். அடுத்து நம்முடைய கண்களை கீழ் நோக்கி பார்க்கிறோம். அப்படியே மேல நோக்கி பார்க்கிறோம். கீழே மேல கீழே மேல கீழே மேல கீழே மேல கீழே மேல கீழே மேல கீழே மேலே கீழே மேலே. அப்படியே கண்களை மூடி முடிங்க. கண்களை திறங்க. அடுத்து வலது இடது. வலது பக்கம் பாருங்க. இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. கண்களை மூடி முடிங்க. அடுத்து கண்ணை கையில இப்படி கிராஸா வச்சுட்டு ரைட்ல பாருங்க. லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட். தலை நேரா இருக்கணும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் மேல உயர்த்தி ரைட் ஹேண்ட் கீழே வச்சு கிராஸா பாருங்க. வலது இடது 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 வலது இடது. அப்படியே கண்களை மூடி முடிங்க.
சிறப்பு. நம்ம கண்களை இப்போ வட்டமா கொண்டுட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கீழே நோக்கி பார்க்கிறோம், வலது பக்கம் பார்க்கிறோம், மேலே இடது கீழே, வலது 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 மேலே இடது கீழே. இப்போ கண்கள் வந்து வட்டம் அடிக்குது. நல்லா இப்படி செய்யறதுனால கண் நரம்புகளுக்கு நம்ம மண்டலங்களுக்கு வந்து நல்ல ரத்தோட்டம் வந்து நல்லா செல்கிறது. அடுத்து கீழ் நோக்கி பார்க்கிறோம், இடது பக்கம் பார்க்கிறோம், மேலே வலது கீழே, இடது 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 மேலே வலது கீழே. அப்படியே கண்களை மூடி முடியுங்க. அடுத்து நம்ம தூரத்துல லாங்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம நல்லா பார்க்கிறோம். அப்படியே மூக்கு நுனியை கவனிக்கிறோம். மாற்றி மாற்றி செய்யணும். லாங்ல பாருங்க, மூக்கு நுனியை கவனிங்க. லாங்ல பாருங்க, மூக்கு நுனியை கவனிங்க. டவுன் சொன்னா மூக்கு நுனியை கவனிங்க. அப் சொன்னா லாங்கில் இருக்கிற ஒரு பொருளை, தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பாருங்க. அப் தூரமா இருக்கிற பொருள் பார்க்கிறோம். டவுன் மூக்கு நுனியை கவனிக்கிறோம். அப் டவுன், 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 அப். கண்களை முடிமை. நல்லா கைகளை உரசுங்க. கண்களை மூடிட்டு கனிமை மேல அப்படியே வச்சுட்டு மெதுவா அப்படி கைகளை எடுத்து பாருங்க. உள்ளங்கை கவனிங்க. உள்ளங்கை அப்படியே லாங்கா கொண்டு வாங்க. நன்றாக கண்களுக்கு நல்ல ஒளி கிடைச்சது, ஒரு ஆற்றல் கிடைச்சது நீங்க உணர முடியும். நன்றாக மூச்சு தொடுங்க. சிறப்பு. அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி. பெருவரல வச்சு கபாலபதி. 1 2 3. மைக் ஆன் பண்ணுங்க. பயிற்சி செய்யறத எல்லாரும் எப்படி செய்யறாங்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே நம்ம செய்யலாம். எல்லாம் மைக் ஆன் பண்ணியே செய்யுங்க. பெருவரல வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. மைக்கேல் கேப்டன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களாட்டு இருக்கு. ஐயா மனசு வச்சா தான் மைக்கு நீங்க ஓபன் பண்ண முடியும். நன்றாக மூச்சல் தொடுங்க.
அடுத்து மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இன்று சொர்க்கவாசல் திறப்பு என்ற ஒரு அருமையான நல்ல நாள். நாம் நம்முடைய 9 வாயில்களையும் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், தியானம் மூலம் எல்லாம் திறந்து நாம் பிரபஞ்ச ஆற்றலை நன்றாக உள்வாங்கிக் கொள்வோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து பஸ்திரியா மூச்சு உள்ளே எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நம்மளோட பயிற்சி செய்யறதுக்கு ஒரு அழகான பூனை வந்து அமர்ந்திருக்கு. நாமளும் மூச்சு பயிற்சிகள் செய்வோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த பூனை பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்ச உடனே ஆசனங்கள் அழகா செய்யறது நீங்க பார்க்கலாம். எப்பவுமே பூனை கவனிச்சீங்கன்னா அப்படியே உறங்கிக்கிட்டு இருக்கும். எழுந்திருக்கும் போது கரெக்டா அது பயிற்சி செய்யும். அதுக்கு எந்த நேரத்துல யோகா செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். அசையாம உடலை எப்ப வச்சுக்கிறோமோ அந்த நேரங்கள்ல எழுந்திரிச்ச உடனே அந்த பயிற்சி அவசியமா செய்யணும் அப்படிங்கிறத அது உணர்ந்து அழகா பண்ணும். மாதிரி வச்சுக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு கவனிக்கிறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடு. நேராக வந்து இப்பொழுது நம்ம முத்திரை தியானம் செய்யணும்.
சின் முத்திரை வைக்கிறோம். ஒவ்வொரு 4 விரல் நுனியிலையும் 4 இடத்துல டச் பண்ணணும். பாருங்க, பெருவரலையும் ஆள்காட்டி விரல் நுனியையும் டச் பண்றோம். அடுத்த ரேகையை டச் பண்றோம். அதுக்கடுத்து அந்த நடுப்பகுதியில் இருக்கிற ரேகையை டச் பண்றோம். விரல் அடியில டச் பண்ணி மூச்சு இழுத்து விடுறோம். இப்படி ஒரு விரலுக்கு 4 முறை சுண்டு விரல் வரைக்கும் செஞ்சுட்டு மறுபடியும் சுண்டு விரல்ல இருந்து மோதிர விரல் வரைக்கும் வந்து முடிக்கிறோம். 21 முறை நன்றாக செய்யணும். நேராக அமர்ந்து நல்லா மூச்சு சொல்லுங்க. ஹம்னு ஓசை இருக்கணும். ஹம் கா இம் ஹம் அப்படிங்கிற மூச்சு இழுத்த பிறகு ஹம்னு சொல்லி காற்ற வெளியேற்றணும். நன்றாக மூச்சுடுங்க. அடுத்த ரேகை, அடுத்த விரல். அடுத்து 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 எடுத்து அடுத்து
கைகளை நன்றாக உரசி கண்கள் மூடி கண்கள் மேல வச்சு மெதுவாக இருக்கிறோம். அசைவு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் நன்றாக பயிற்சி செய்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் அவன் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கர்மா தியரி. அதாவது பல பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எல்லா பிரச்சனையும் வருதுங்க, எங்கிட்ட நல்ல பழக்கம் தாங்க இருக்கு, ஆனா ஏங்க எனக்கு மட்டும் கஷ்டம் வருதுங்க. ஒரு நிமிஷம் புரிச்சுங்க, ரொம்ப நல்லவங்களா இருந்தா மட்டும் கஷ்டம் வராதுலாம் கிடையாதுங்க. ஆமாங்க, இந்த கேள்விக்கு யாருமே சரியா பதில் சொல்லல. இன்னைக்கு நான் சொல்றேனே, பல பேரு நான் நல்ல காரியம் எல்லாம் பண்றேங்க, எதிரில் ஒருத்தர் இருக்கிறான் கெட்ட காரியம் பண்றான், தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், நல்லா இல்ல, இது ஏன் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். இந்த கதையை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கேன். அதாவது இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பது கர்மா. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, கர்மா கர்மா கர்மான்னு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாராமா, செல்போன் வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாராமா. அவரு செல்போனை பக்கத்துல வச்சாராமா. அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. 5 நிமிஷம் கழிச்சு செல்போன் எடுத்துட்டு கார்ல ஏறி பேங்க்ல போய் பணம் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஒரு கணக்கு வச்சிருக்காரு, ஒரு பிளான் வச்சிருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு திருட வந்து செல்போனை தூக்கிட்டு ஓடுறான். இப்ப சொல்லுங்க, அவருடைய பிளான் வந்து இப்ப உடஞ்சு போச்சா இல்லையா? உடனே எனது பிளான் பிரகாரம் 5 நிமிஷம் கழிச்சுன்னு உட்கார்ந்து இருக்க முடியும்? எந்திரிச்சு துரத்தணுமா இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்துட்டு கர்மா தெரிஞ்சவங்களாமா, எனது செல்போன் இப்பொழுது திருடன் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று எனக்கு கர்மா இருக்கிறதுன்னு உட்கார்ந்து இருந்தா இதுக்கு பேர் சோம்பேறித்தனம். அவன் திருடன் தூக்கிட்டு ஓடும்போது என்ன செய்யணும்? எந்திரிச்சு ஓடணும். அதான வேலை, டியூட்டி. பாருங்க, இப்படி வேகமா ஓடும் பொழுது அவன் நடிச்சில இருந்து வந்திருக்கான். 7 அடி ஹைட் இருக்கான், கும்முன்னு இருக்கான், உடம்பெல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே போச்சு, நம்ம வாம குச்சி மாதிரி இருக்கிறோம், துரத்தனா பிடிக்கவே முடியாதுன்னு நெகட்டிவா ஓடினீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ஏன் தெரியுமா நமக்கெல்லாம் டென்ஷன் கோபம் பயமா இருக்குது? வாழ்க்கை வாழும் பொழுது நெகட்டிவா வாழ்றோம். போகும்போது எப்படி ஓடணும்? பாசிட்டிவா ஓடணும். எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், எது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நாம தான் ஜெயிக்கிறோங்கிற நம்பிக்கையோட ஓடினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, ஓடி போய் அந்த திருடனை பிடிச்சிட்டீங்க. அவன் செல்போனை கொடுத்துட்டு பயந்து ஓடிட்டான். பிடிச்ச உடனே பாத்தி இல்ல, பிடிச்சிட்டோம்ல, நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு பெருமைப்பட்டா இது நல்லது இல்லைங்க. ஒருவேளை உங்களால பிடிக்க முடியல, கீழே விழுந்துட்டீங்க, அவன் திருட ஓடிட்டான். இப்பதான் கர்மா வேலை செய்யும். அதாவது
உங்களுக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ வந்தா அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி பாசிட்டிவா இருக்கணும். இப்படி செஞ்சு தோத்தீங்கன்னா கர்மான்னு ஏத்துக்குங்க. ஆனா திருட செல்போனை தூக்கிட்டு போகும்போது துரத்தாம உட்கார்ந்துக்கிட்டு கர்மான்னு சொன்னீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இதை ஏன் தெரியுமா இந்த கதை சொல்றேன்? இவருங்க இந்த கதை மட்டும் யாருக்காவது புரிஞ்சிருச்சுன்னா உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக ஹாப்பியாக ஆரோக்கியமாக மட்டுமே இருப்பீர்கள். இந்த கதை புரியலன்னா வருத்தப்பட்டு இருப்பீங்க, டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அதுவே வியாதிங்க. அதாவது மீண்டும் இந்த கர்மா தியரி சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உலகத்தில் யார் ஒரு பிளான் வச்சிருந்தாலும் திடீரென உடையும். புது பிளான் போடுறதுக்கு ரெடியா இருந்தா நீங்க ஞானி. உதாரணத்துக்கு ஒரு அம்மா இருந்துட்டு தன் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க ஒரு பிளான் போட்டு. திடீர்னு பொண்ணு ஓடி போச்சு. பிளான் உடஞ்சு போச்சா? நீங்க உடனே உட்காந்துட்டு ஐயோ போச்சே போச்சுன்னு. ஆமாங்க, பல பேர் அப்படிதாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. அது மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கையே வெறுத்து போய் அப்படியே படுத்து படுக்கையா இருந்து கடைசி வரைக்குங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறாங்கங்க. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம்னு இருந்தா நீங்க போட்டு வச்ச பிளான் பிரகாரம் நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அதாங்க நான் வேற மாதிரி சொல்றேன். எந்த பிளானா இருந்தாலும் திடீர்னு உடஞ்சா அதுக்காக பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்ல. ஒரு வீடு கட்டுறதா கல்யாணம் பண்றதா பிளான் எல்லாம் பண்ணுங்க. நீங்க போட்ட பிளான் திடீர்னு உடஞ்சதுன்னா அடுத்த வினாடி அதை விட்டு விட்டு இதான் கர்மா வென்று புது பிளான் போடுறவன் தான் ஞானி. பழைய பிளான் உடஞ்சிருச்சுங்கிறாங்க வருத்தப்படும் பொழுது அவர்கள் அஞ்ஞானியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து மனக்குழப்பங்களும் வருகிறது. அந்த மனக்குழப்பங்களே நோய்களுக்கான காரணம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? போட்ட பிளான் உடஞ்சா கவலைப்படாம புது பிளான் போடணும். ரெண்டாவது பாயிண்ட், அந்த செல்போனை தூக்கிட்டு ஓடனால உடனே உட்கார்ந்துட்டு இன்று எனது கர்மாவின் பிரகாரம் செல்போன் காணாம போகணும்னு உட்கார்ந்துடக்கூடாது. இந்த கதை ஏன் தெரியுமா சொல்றேன்? பல ஆசிரமத்துல பல குருநாதர் சொல்றாங்க, எனக்கு சொரியாசிஸ்ங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்க அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை எல்லாம் கர்மாப்பா நீ அனுபவிக்கிறாங்க. இவருங்க அனுபவிக்கலாம் முடியாது. நானே கர்மான்னு ஏத்துக்கிட்டு அனுபவிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு சொரியாசிஸ் வந்தா, கேன்சர் வந்தா, எய்ட்ஸ் வந்தா, இல்ல ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்தா, கவலை வந்தா, டைவர்ஸ் ஆனா, எது லவ் ஃபெயிலியர் ஆனா, எது நடந்தாலும் அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வந்த ஒண்ணு ஏத்தக்கூடாதுங்க, மாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா ஞானி, கர்மான்னு ஏத்துக்கிட்டா அஞ்ஞானி. அடுத்த பாயிண்ட், முயற்சி செய்யும் பொழுது எதிரியோ உங்க டார்கெட்டையோ பெருசா நினைக்கக்கூடாது, சின்னதா நினைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 7 அடி உயரம், ஜிம் பாடி, நீங்க ஓமக்குச்சி மாதிரி இருக்கீங்க, ஓடி போய் பிடிச்சாலும் 2 அப்பு விட்டாலும் விழுந்துருவோம் அப்படின்னு பயந்துட்டே ஓடினீங்கன்னா வாழ முடியாது. புரிஞ்சுங்களா? எதிரி டார்கெட் எப்படி இருந்தாலும் சரி, ஓடும்போது பாசிட்டிவா ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை பார்க்கணும். ரகசியமான ஒரு படம் இருக்கு. இது யாரு பாக்குறீங்களோ உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிடும். ஓடும் பொழுது வாழும் பொழுது பாசிட்டிவா தான் போவீங்க, நெகட்டிவா போக மாட்டீங்க. பாசிட்டிவா போறவர் ஞானி, நெகட்டிவா போறவர் அஞ்ஞானி. அடுத்தது, ஓடி போய் அந்த செல்போனை புடுங்கின உடனே, அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ண உடனே, நீங்க நினைச்ச காரியம் நடந்த உடனே, பாத்தி இல்ல நாங்க யாரு தெரியுமா, எப்படி பிடிச்ச முடியல வாங்கின முடியலன்னு பெருமைப்பட்டா விஞ்ஞானி. வாங்கினா இறைவா எனக்கு செல்போனை கொடுத்துட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆகிடும். ஒருவேளை நீங்க பிடிக்க முடியல, கீழே விழுந்துட்டீங்க, அவன் ஓடி போயிட்டான், ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஷிட்டு போயிட்டு உட்காந்துருக்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்பொழுதுதான் கர்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய தத்துவத்தை குறைந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எளிமையாக சொல்கிறேன். பிளான் போட்டா உடையும், மாத்திரவன் ஞானி. ஏற்றுக்கொள்ளாமல் அதை முயற்சி செய்து மாற்றுபவன் ஞானி. ஓடும் பொழுது பாசிட்டிவாக ஓடுபவன் ஞானி. இலக்கை அடைந்து விட்டால் பெருமைப்படாதவன் ஞானி, அடைய முடியாவிட்டால் வருத்தப்படாதவன் ஞானி. இந்த தத்துவம் தான் கர்மா தியரி. இது எப்பொழுது உங்களுக்கு புரிகிறதோ, இந்த தத்துவம் மட்டும் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனைன்னு வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. சந்தோஷம், நிம்மதி, சமாதானம், சாந்தி, அன்பு, இது மட்டும்தான் இருக்கும். இது இருந்தா உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நம்மளை சுத்தி ஒரு ஒளி வட்டம் கிடைக்கும். இதுவே உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மை. எனவே புரிந்து கொள்ளுங்கள், நோய்க்கு காரணம் அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம். எனவே கர்மா தியரி புரிந்து கொண்டு இனிமேல் வாழ்ந்தீங்கன்னா டெய்லி எது நடந்தாலும் நடக்காட்டியும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. இந்த சந்தோஷம் உங்கள் உடலில் பல வியாதிகளை குணப்படுத்தி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும்.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி. நமக்கு தொடர்ந்து இந்த தாய்ச்சி பயிற்சி அற்புதங்களையும் அருமைகளையும் நமக்கு விளக்கி வருகிறார் பாரதி தேவி அம்மா அவர்கள். இது நம்ம அந்த பயிற்சிகள்லேயே ஒரு முதன்மையான பயிற்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உடல் அசைவுகளோட அந்த உடற்பயிற்சிகள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு அற்புதமாக நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு தாய்ச்சி பயிற்சி. இன்று நமக்கு இந்த வேளையில் தாய்ச்சி பயிற்சி அளிக்க பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாய்ச்சி பயிற்சி கடந்த நிகழ்வுகளில் வகுப்புகளில் 9 நிலைகள்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 10, 11, 12 நிலைகள் பார்க்கலாம். நேரம் நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம். 2 கால்களுக்கு இடையில ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. 10வது நிலை கிளவுட் ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம தாய்ச்சி பயிற்சிகள் பாத்தீங்கன்னா உடல் அசைவுகள், மனசு அந்த அசைவுகளை கவனிக்கணும், மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். இப்போ அந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறதுனால இந்த உடலும் மனமும் ஒன்றிணைந்து ஒத்திசைத்து இயங்க ஆரம்பிக்கும். ஒத்திசைத்து இயங்கும் போது மனமற்ற நிலைக்கு நம்ம போக முடியும். இது ஒரு கற்பனையோட நம்ம இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஒரு மேக கூட்டத்துக்கு இடையில நம்ம நின்றுட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப ரைட் ஹேண்ட் மேலையும் லெஃப்ட் ஹேண்ட் கீழேயும் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் உங்களுடைய கண்களுக்கு நேரம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் வயிற்றுக்கு நேரம் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு இப்படி கொண்டுட்டு வரணும். மூவ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக, எவ்வளவு மெதுவா நம்ம ஸ்லோவா மூவ் பண்றோமோ அவ்வளவு நல்லது. மூவ் பண்ணும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே மூவ் பண்ணணும். இப்ப சைட்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது லெஃப்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மூச்சு விட்டுறணும். இப்போ ரைட் ஹேண்ட் கீழேயும் மூச்சு விடும்போது ரைட் ஹேண்ட் கீழேயும் லெஃப்ட் ஹேண்ட் மேலேயும் வந்துடும். செய்யலாங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் மேல நம்மளுடைய கண்ணுக்கு நேரம் வச்சுக்கலாம், ஒரு அடி தள்ளி. லெஃப்ட் ஹேண்ட் வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கலாம். பிரீதிங். இப்போ இந்த 2 கைகளும் மேற்கூட்டங்களுக்கு இடையில இருக்குது. மேகங்கள் மறைஞ்சு பாதி மறைத்த நிலையில இருக்குது. அதை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மேற்கூட்டங்களுக்கு இடையில உங்களுடைய கைகளை பாருங்க. பிரீதிங். Breathe out. ஸ்லோவா, எவ்வளவு மெதுவா மூச்சு எடுக்கணுமோ அந்த மாதிரி ஸ்லோவா மூச்சு விடுறோம். மூச்சு விடும்போது ரைட் ஹேண்ட் அப்படியே கீழே போயிடணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல. இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போகும்போது மூச்சு விட்டுட்டே போறோம். பிரீதிங். ஸ்லோவா மென்மையா மூச்சுடுங்க. மேற்கூட்டங்களுக்கு இடையில உங்களுடைய கைகளை பாக்குறீங்க. முகத்தை ஒரு நல்ல புன்முறுவலோட சிரித்த முகத்தோடு இந்த பயிற்சி செய்யலாம். பிரீத் அவுட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல வந்துடணும். பிரீதிங். Breathe out. மூச்சு விட்டுட்டே கைகளை கொண்டுறோம். ரைட் ஹேண்ட் கீழே வந்துடணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல வந்துடணும். Breathing. Breathe out. Breathing.
breathe out, breathe in, breathe out. The cloud hands. இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது மன அழுத்தம் முற்றிலுமா சரியாகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் வந்து சீராக நன்றாக சுரந்தது அப்படின்னா, எல்லா வகையான ஹார்மோன்களும் உடம்புல ஒரே சீராக சுரந்தது அப்படின்னா உடம்புல வந்து எந்த நோயுமே இருக்காது. இப்போ மூச்சையும் நம்ம கவனிக்கணும். எப்போ மூச்சு இழுக்கணும், எப்போ மூச்சை விடணும் அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த மூச்சை கவனிக்கிறதுனாலேயே நம்ம கர்மாவை தொலையும், நம்மளுடைய பாவம் தொலையும். ஏன்னா மனுஷன் வந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா தன்னை உணர ஆரம்பிச்சிடும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. இப்போ தன்னை அறியும் போது, தன்னை உணர நிலைக்கு வரும்போது அவன் தப்பு பண்றதுக்கு, தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அறிவு நிலையில நம்ம இருக்க முடியும். இந்த பயிற்சி வந்து நல்ல ஒரு இசையோடு நம்ம பண்ணலாம். ஒரு மெல்லிய இசையோட, ஒரு புல்லாங்குழல் இசையோட நம்ம பண்ண போறோம். நேரா நின்றுக்கிறோம். ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கோம். பிரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது பிக்கிங் ஆஃப் த வேவ்ஸ். அதாவது நம்ம கடற்கரை ஓரமா நம்ம நின்றுட்டு இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த அதிகாலை நேரத்துல இந்த கடல் காற்று நம்ம மேல படும்போது எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல ஒரு இனிமையான தென்றல் காற்று படும்போது எவ்வளவு நல்லா இருக்கும். அதை உணர்ந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நம்ம கற்பனையோட இந்த பயிற்சி நம்ம செய்யலாம். இப்போ வந்து லெஃப்ட் லெக் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. நம்முடைய வெயிட் ஃபுல்லா வந்து லெஃப்ட் லெக்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே போகும்போது மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போகணும். மெதுவா ஒரே சீராக மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போகணும். கீழே போயிட்டு இப்போ நம்ம ஃபுல் பாடி வெயிட்டும் நம்மளோட லெஃப்ட் லெக் வந்துருச்சு. ரைட் லெக் வந்து சும்மா நம்ம லைட்டா வச்சுக்கணும். இப்போ வந்து கடல் அலையை 2 கைகளால் அள்ளணும். அள்ளிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரணும். மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வாங்க. மேல வந்துட்டு இந்த 2 கைகளால கடல் அலையை அள்ளி அப்படியே நம்முடைய நல்லா பின்னாடி நல்லா சார்ஜ் பண்ணுங்க. இப்போ வந்து 2 கால்களுமே பேலன்ஸா இருக்கு. கொஞ்சம் ரைட் லெக் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். வந்து என்ன பண்றோம்னா அப்படியே கடல் நீர் வந்து முகத்துல அள்ளி தெளிச்சுக்கிறோம். பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கீழே போறோம். உங்களுடைய 2 கைகளால இந்த முட்டி வந்து பெண்ட் ஆயிக்கணும். 2 கைகளால கடல் அலைய அள்ளிக்கிறோம். கடல் நீர் 2 கைகளால் அள்ளிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரும். முகத்தில் நல்ல ஒரு புன்முறுவலோட அந்த தென்றல் காற்றை நீங்க அனுபவிக்கிறதா மனசுல கற்பனை பண்ணிருக்கீங்க. அப்படியே முகத்துல அள்ளி தெளிச்சுக்கோம். சரிங்களாங்களா? லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சுக்கோங்க. பிரீத் அவுட். முகத்தில் நல்ல ஒரு புன்முறுவலோட
வச்சுக்கோங்க. சிரிச்சு மொத்தர அப்படியே கீழே போறோம். கால் முட்டி பெண்ட் பண்றோம். கடல் நீர் அள்ளிக்கிறோம் 2 கைகளால. அப்படியே ஸ்லோவா மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. அப்படியே முகத்துல அள்ளி தெளிச்சிடும். Breathe out. கடல் நீர் அள்ளிக்கிறோம். Breathe in. மூச்சு விட்டுட்டே மேல வரோம். அப்படியே முகத்துல தெளிச்சிடும். Breathe out. கடல் நீரை அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். முகத்துல அள்ளி தெளிச்சு. இதே போல ரைட் சைட் நம்ம பண்ணிக்கலாம். ரைட் லெக் வந்து எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். இப்படி ஒரு சைடா திரும்பிட்டு மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். நல்லா வசதியா நிற்கணும். Breathe out. கடல் நீர் அள்ளிக்கிறோம். Breathe in. ரொம்ப ஸ்லோவா வாங்க. சிரித்த முகத்தோட கடல் நீரை 2 கைகள் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். அப்படியே மூச்சு தெளிச்சிட்டோம். Breathe out. இது ஸ்லோவா கீழே போறோம். ஸ்லோவா மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் நீர் அள்ளிக்கிறோம். Breathe in பண்ணிட்டே மேல வரோம். இப்படியே மூச்சு தெளிச்சிட்டோம். Breathe out. ஸ்லோவா கீழே வரோம். கடல் நீர் அள்ளிக்கிறோம். Breathe in. மூச்சு தெளிச்சிட்டோம். Picking of the waves. கடல் அலை நீரை அள்ளுறது. இது வந்து இந்த பயிற்சி நம்ம பண்றதுனால நம்முடைய முதுகு தண்டோட நல்லா ஸ்ட்ராங் ஆகும். கால் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரும்போது மூட்டு வலி இருந்தா சரியாயிடும். நல்ல கால்கள் 2 கால்களும் நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். ஏதாவது ஒரு கால் வலி இருக்கு அப்படின்னா நின்றுட்டே வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கால் வலி இருக்குது, ஒரு கால் நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி மாத்தி மாத்தி லெஃப்ட் லெக் பேலன்ஸ் பண்ணி ஒரு சைட் போடுவோம். இப்போ ரைட் லெக் பேலன்ஸ் பண்ணி நம்ம செய்யும் போது 2 கால்களுமே வந்து ஈக்குவல் பேலன்ஸ் வந்து நம்ம நல்ல கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங். பயிற்சி பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நேரங்கள் நின்றுகிட்டே வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு வரப்பரப்பு. இந்த பயிற்சி வந்து கால் வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கால்கள் நல்லா வலிமை அடையும். அடுத்ததாக வந்து புஷிங் த வேவ். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். புஷிங் த வேவ். இது அதே போலதான் நம்ம இருக்கிறோம். இப்போ லெஃப்ட் லெக் வந்து முன்னாடி வச்சு இருக்கிறோம். வந்து மூச்சு கடல் அலை நீரை வந்து தள்ளுறோம். இப்படி வந்து
இதுக்கு முன்னாடி செஞ்ச பயிற்சி போலதான். மூச்சு விட்டுக்கிட்டே தள்ளுறோம். அப்புறம் கடல் அலை நீரை வந்து நீச்சல் அடிக்கும் போது இப்படி தண்ணியை இப்படி உள்வாங்கும் இல்லைங்களா, அது மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே அலை நீரை வந்து இப்படி ஒதுக்கி விடுறோம். இந்த மாதிரி வரும். செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. Breathe out. கடல் அலை நீரை தள்ளிட்டோம். மூச்சு விட்டுக்கிட்டே மூச்சு வெளியேற்றிக்கிட்டே தள்ளிட்டோம். ஸ்லோவா பண்ணுவோம். மறுபடியும் பிரீத்திங் பண்ணிட்டு கடல் அலை நீரை இந்த பக்கம் வந்து ஒதுக்கி விடுறோம். Breathe out, breathe in. செய்யணும். எல்லாரும் செய்யலாங்களா? நினைக்கோங்க. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. Breathe out. நல்லா ஒரு முகத்தில் நல்லா ஃபுல்லா உயர செய்யுங்க. Breathe out. Breathe in. 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 இப்போ வந்து லெஃப்ட் சைடு பண்ணிட்டோம். அடுத்து ரைட் சைடு போறோம். வந்து கடல் அலை நீரை தண்ணிக்கே போறோம். Breathe out. Breathe in. 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 நீண்ட மூச்சு எடுத்துக்கணும். இன்றைய வகுப்புல தாய்ச்சி வகுப்புல வந்து 10, 11, 12 டெலிகளை பார்த்தோம். இது வந்து ஒரே ஒரு டைம் பண்ணிடலாம். இது மியூசிக் வால்யூம் கொஞ்சம் அதிகமா வச்சு பண்ணிடலாம். இதை நீங்க இசையோட நீங்க ஏதோ ஒரு ஃப்ளூட் மியூசிக் நீங்க வச்சு விட்டு பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா, கிளவுட் ஹேண்ட்ஸ் 10வது நிலை கிளவுட் ஹேண்ட்ஸ்,
ரைட் ஹேண்ட் மேல, லெஃப்ட் ஹேண்ட் கீழே. Breathe in. Breathe out. அப்படியே கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். Breathe in. Breathe out பண்ணும்போது கையை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே போயிடணும், ரைட் ஹேண்ட் மேல வரணும். ஒரு அழகியலா, ஒரு அழகாக இப்படி அழகியலா கொண்டு. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. அடுத்த பயிற்சி 11வது பயிற்சி, பிக்கிங் ஆஃப் த வேவ். கடல் அலை நீராண்டி ஒன்று தெரிஞ்சு போறோம். Breathe out. Breathe in. அப்படியே வாட்டர் தெரிஞ்சுக்கணும். Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். Breathe in. அப்படியே வாட்டர் தெளிச்சுக்கிறோம். Breathe out. மூச்சுட்டே கீழே போறோம். கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். மூச்சுட்டே மேல வரும். ஸ்லோவா பண்ணணும். அப்படியே வாட்டர் தெளிச்சுக்கிறோம். இதே போல ரைட் சைடு பண்றோம். Breathe out. Breathe in. வாட்டர் தெளிச்சுக்கிறோம். Breathe out. கடல் அலையை கண்டிக்கிறோம். பிரீத்திங் பண்ணிட்டே மேல வரோம். மூச்சு கீழே போறோம். கடல் அலை நீர் அழிக்கிறோம். மூச்சு மேல வரும். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். இடையில பயிற்சி பண்ணும்போது மூச்சு தீர்க்க சுவாசம், ஒரு ஆழமான மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விட்டு. அடுத்ததாக வந்து புஷிங் த வேவ், கடல் அலை நீரா தள்ளுற பயிற்சி. மூச்சு விட்டுட்டே கடல் அலை நீரா வந்து தள்ளலாம். Breathe out. Breathe in. மூச்சு விட்டுட்டே கடல் அலை வந்து ஒதுக்கி வரும். மூச்சு விட்டுட்டே கடல் அலை நீர ஒதுக்கி விடுறோம். மூச்சு விட்டுட்டே கடல் அலை நீர பண்றோம். மூச்சை இழுத்துட்டே கடல் அலை நீர ஒதுக்கி விடுறோம். Breathe out.
breathing. அடுத்ததான் right தீர்த்தம் பண்றோம். Breathe out. Breathe in. 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 ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா உங்க உடம்பு ஃபீல் பண்ணி பாருங்க அமைதியா. இது ஒரு ஆசன நிலையில உட்கார்ந்து அமைதியா உங்களோட உடலையும் மூச்சையும் கவனிங்க. சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆழமா மூச்சை இழுக்கும் போது ஆழமா உள்ள வரும். மூச்சை விடும்போது நல்லா ஆழமா நீண்ட சுவாசமா இருக்கும். ஒவ்வொரு சுவாசமும் நீண்ட சுவாசமா இருக்கும். இந்த பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம எந்த ஒரு அவசரமான காரியத்தை செய்யும் போது அதுலயும் ஒரு நிதானம் வந்து நமக்கு பழக்கத்துல வந்து வந்துடும். எந்த ஒரு அவசரத்திலையும் அதுலயும் ஒரு நிதானத்தை வந்து நம்ம கடைபிடிப்போம். இந்த சுவாசத்தோடு இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது ஒரு நடன அசைவுகளோடும் ஒரு தியான பயிற்சியாகவும் ஆயிடுது. இதை வந்து தொடர்ந்து பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்லது ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அனைத்து ரோட்டரி சங்கத்தினருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றி. இதே வேளையில் அற்புதமாக நமக்கு தாய்ச்சி பயிற்சினாலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலை நயம் வாய்ந்த ஒரு பயிற்சின்னு எடுத்துக்கலாம். உண்மையிலுமே வந்து நம்ம உடலை வந்து வருத்தி எடுக்காம, அதாவது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்தாம ஒரு மெலோடியா, அதாவது ஈஸியான ஒரு பங்கமைப்புல வந்து சிறப்பா வந்து நம்ம வந்து அற்புதமான உடல் அசைவுகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதிகமா இல்லைன்னாலும் அதனுடைய பயன்பாடுகள் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் அந்த தாய்ச்சி பயிற்சி. உண்மையிலுமே அது தொடர்ச்சியா செய்யறவங்களுக்கு அதோடைய அற்புதங்கள் புரியும். அதுல வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாரதி அம்மா வந்து தொடர்ச்சியா நமக்கு அந்த அந்த தாய்ச்சி பயிற்சியை வந்து சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம அது மாதிரியான பயிற்சி பயிற்சியை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஆரோக்கியமான இந்த முறைகள்ல வந்து கையாண்டோம்னா உண்மையிலுமே வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்க சொல்றது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து அனைத்து உறுப்புகளும் ஒரு சேர நமக்கு வந்து அசைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வந்து தாய்ச்சி பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸுங்களுக்கு நம்ம சொல்றது மாதிரி லேடிஸுங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து செய்யறதுக்கு அந்த இலகுவான தன்மை கொண்ட பயிற்சின்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த விதத்துல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3 நிலைகளை வந்து நமக்கு இன்னைக்கு சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா எல்லாருமே செஞ்சிருப்பீங்க, பயன்பெற்றிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில
இந்த காலை வேளையில் நமக்கு அற்புதமான இந்த 3 நிலை தாய்ச்சி பயிற்சிகளை சிறப்பித்துக் கொடுத்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்க. இதுக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு 9 நிலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தாய்ச்சி பயிற்சி யாராச்சும் செஞ்சு அதனுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இல்ல இன்னைக்கு செஞ்சதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்னைய பயிற்சி முறைகளை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணீங்கம்மா. அது மீட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணீங்க. ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள்? இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஏதாவது பயன்பாடுகள் இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா தெரிவிக்கலாம். இல்ல, இப்ப நீங்க செஞ்சிருக்கக்குள்ளயே தெரியும். அதாவது மத்த பயிற்சிகள் செய்றதுக்கும், இந்த 3 நிலைகள் செஞ்சுட்டு இருக்கக்குள்ளயே உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த குளிர் இருக்காது. உங்களுக்கு உடல் வேர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்ப அதிலேயே தெரியும். உறுப்புகள் எல்லாமே நமக்கு ஆக்டிவ்ல இருக்கு. சூடு அதாவது உடல் சூடு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா கௌரி அம்மா? நல்லா இருக்கேங்க. இந்த பயிற்சியை நான் பண்ணியிருந்தோம் முன்னாடி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தப்ப ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம வானத்துக்கிட்ட போக முடியாது. ஆனா நம்ம மன கண் முன்னா அந்த அளவுக்கு அழகா கொண்டு வந்து அந்த மேகமூட்டத்த கொண்டு வந்து மூஞ்சில அடிக்கிற மாரினா, எவ்வளோ சில்னஸா எவ்வளோ நல்லா இருக்குன்றதெல்லாம் நீங்க நல்லா எனக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியுது என்னால அப்போ. நல்லா உணர முடிஞ்சு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. நம்ம வானத்துக்கிட்ட போறோம். மேகமூட்டம் நம்ம கிட்ட வருது. ஆமா. அது வார்த்தையில சொல்ல முடியாது. நிச்சயமா நல்லா அனுபவிச்சிருக்கேன் அந்த விஷயம்லாம். அதே மாரி இந்த ஆமா. கடல் அலை கூட கடல் பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது ஒரு உணர்வுபூர்வமா ஒரு எவ்வளவு பறந்து விரிந்த கடல்ன்னு. அந்த தண்ணியும் எடுத்து நம்ம மூஞ்சில அடிக்க சொல்ல, உண்மையா பார்த்தா நம்ம போய் அடிக்க மாட்டோம். அப்போ ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்ம தண்ணி ஆமாம்மா. இப்படி அடிக்க சொல்ல, அது ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸா சரி. இருக்கும். அது லேடீஸ்க்கு மட்டும் சொன்ன மாரி ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ். நம்மளே லேசாயிடுவோம். இது எதுவுமே இல்ல. இது அப்படின்ற மாதிரி ஆயிடும். இது எல்லா விஷயமும் சாதாரணமா தெரியும் அப்போ. ஆமா. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பயிற்சி. நன்றி. இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது நம்ம எந்த வேலையா இருந்தாலும் ஏன்னா மலையை தூக்குறோம், வானவில்லுக்கு ஆமா. வண்ணம் பூசுறோம். இப்ப எவ்வளவு பண்ண பூசுறோம். பெரிய விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கைக்கு பாத்தீங்க முன்னாடி ஒண்ணுமே ஆ. இல்ல. எவ்வளவு பெரிய விஷயமோ இப்ப இருக்கிற கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த அவசர உலகத்துல இயற்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஒரு சுனாமி வந்ததுன்னா எல்லாத்தையும் இல்ல. போயிடும். அப்போ நம்ம இயற்கையோடு ஒன்றி இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது, இயற்கை காட்சிகளோட நம்ம கற்பனா பண்ணி, கற்பனை சக்தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நாள் முழுக்க களைப்பே இல்லாம இருக்கும். இந்த பயிற்சி நம்ம ஆமா. பண்ணும்போது. அது யோகாசனமும் அதே மாதிரி தான். நம்ம மூச்சு பயிற்சி, அ நல்ல சுமையா சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த யோகா பயிற்சி அது ஒரு தனித்துவம். அதிலிருந்து இது ஒரு தனித்துவம். அவங்க ஆமா. தனித்துவம். ரொம்ப தொடர்ந்து பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் நன்றி. வணக்கம்மா, நல்லா பெருமாள் நல்லா பேசுறேன். ரொம்ப நல்லது. வணக்கங்க ஐயா. முந்தாடேத்திக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. நேத்திக்கு காலச்சக்கரத்தை அட்டன் பண்ணினேன். ஆனா படுத்த நிலையில 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ரிப் இறங்கிட்டு இருக்குது. ஓ! சரி, சரிங்கய்யா. ஆனால் இன்னைக்கு இந்த தியானத்திலையும் பயிற்சியும் உங்களோட இதுலயும் கலந்துக்கிட்டேன். கடைசி ஒரு பயிற்சிக்கு மட்டும் கொஞ்சம் முடியல, உட்காந்துக்கிட்டேன். ஆனா இந்த யோகா செய்யல அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னுடைய இந்த வயசுக்கு நேற்றைக்கு இருந்த நிலையில இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னுடைய இந்த யோகா பயிற்சி எக்ஸசைஸ் மட்டும்தான் என்ன நேத்து காப்பாத்துச்சு. நேத்து ஒரு 1500 செலவு டாக்டருக்கு ட்ரிப் போட்டதுனால 2.5 மணி நேரம். பட் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன். அந்த இருக்கிறதுனால தான் அந்த கடவுள் காட் கிஃப்ட் கடவுள் என்ன இன்னைக்கு உங்களை சந்திச்சு அதனுடைய பயிற்சியில கலந்துக்கிட்டேன் நானு. அதனால இந்த யோகா எல்லாரும் ஏதோ நினைப்பாங்க. நிறைய குணபாலன் சார் சொல்லியிருக்கிறாரு. பர்மக்கலையில கூட நீங்க வீடியோல வாங்க, நீங்க செய்யற தவறுகளை நான் திருத்துறேன். அவங்க நேரடியா நம்ம ஆன்லைன்ல எல்லா மாவட்டங்களையும் ஒன்று சேர்த்து அனைவரையும் இன்னைக்கு மிக அழகாக கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆசான்களும்.
அந்த ஆசான்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல உங்களுடைய லாஸ்ட் இயர் 2வது வருடம் சாரும் நீங்களும் மிக அழகாக செய்து காட்டினீங்க. 2வதாக இந்த உங்களுடைய பயிற்சி வந்து செய்யும்போது இடுப்புக்கோ மற்ற கை கால் தலை எல்லாமே நல்லா மிக அருமையாக இருக்கும். அந்த பயிற்சி வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தரமாவது, அதே மாதிரி இந்த சூரியனை வணங்குவது சொல்லி சூரிய நமஸ்காரம் இல்லாம நீங்க வேற ஒரு பயிற்சி செஞ்சு கொடுப்பீங்க. அது மிக அழகாக இருக்கும். அது இப்ப நடக்கல. கூடிய சிறுவையில் நடக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப இந்த பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் ஐயா உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்குங்க ஐயா? எனக்கு வயசு வண்டிக்கு 16, எனக்கு 66. 66 வயசுலயும் உடல்நிலை சரியில்லைனாலும் அவங்களால ஒரு மன உறுதியோட உடல் உறுதியோட வலிமையோட இருக்கிறதுக்கு காரணம் அவர் டெய்லி பண்ணிட்டு இருக்கிற அந்த யோகாசன பயிற்சி. இப்ப இந்த காலை சக்கரத்துல கொடுத்துட்டு இருக்கிற எல்லா பயிற்சிகளும் அவர் வந்து தவறாம அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணும்போது உடம்பு வந்து அதுவாகவே மாறிடும். உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியம், மன வலிமை, உறுதித்தன்மை அடைஞ்சிரும். அதுக்கு வந்து ஒரு உதாரணமா பெருமாள் ஐயா இருக்காரு. நன்றிங்க. தேங்க்யூமா. நன்றி. சார் நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. ஓகே. தேங்க்யூ. நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றிங்கய்யா. வணக்கம் ஐயா. பாரதி அம்மாவுக்கு ஒரு மிக்க வாழ்த்துக்கள். நன்றி. மிக சிறப்பாக பயிற்சி கத்துக்கணுங்கிற நல்ல ஆர்வத்தோட நம்ம ஒவ்வொன்றையும் கத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க எல்லாமே ஒரே குழுவுல இருக்கோம். நாங்க சித்தர்கள் வழி யோகத்தை பின்பற்றி வர்றோம். கூடுதலா பாரதி அவங்க இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு நல்லா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நீங்க செஞ்ச பயிற்சியை நாங்க தொடர்ந்து செஞ்சோம். முதுகுத்தண்டு வலி நன்றாவே குறைஞ்சது. இன்னைக்கு இந்த பயிற்சியில செய்த முடிவுல வந்து அந்த முதுகுத்தண்டு வந்து நான் உறுதியா இருக்கிறத நம்மளால உணர முடியுது. மிக சிறப்பா இருக்குது இந்த பயிற்சி. இந்த பயிற்சி நம்ம அப்படியே நன்றிக்குமா. தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யும் போது உணர்ந்து பண்ணும்போது நம்முடைய ஆற்றல் வந்து உள்ள போறது நம்ம உணர முடியுது. அப்படி இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா உணவு மூலியமா கிடைக்கிற தேவைகள் வந்து குறையும். உணவு கரெக்டா உணவு அளவா எடுத்துக்க முடியும். அப்புறம் நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய இறை ஆற்றலோட நம்ம கலந்துடலாம். எப்படி இந்த மேகம் அழகா போகுதோ மிதந்துகிட்டு போகுதோ அது மாதிரி நம்ம வெயிட் இல்லாம நல்லா மிதந்துகிட்டே போலாம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுதுங்க. நன்றி பாரதி அவர்களுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்க அடிக்கடி எல்லாம் இந்த பீச் பக்கம் எல்லாம் போக மாட்டோம் மேடம். நம்ம ரொம்ப தூரமா திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பீச் எல்லாம் போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாத்தையும் கூட சேர்த்து நிகழ்த்திட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு பீச் போனதா ஒரு ஃபீல் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறையா 6 மாசத்துக்கு ஒரு முறையா தனியா டூர் எல்லாம் ஏதாவது பிளான் பண்ணாதான் போற மாதிரி இருக்கும் அங்க. ஆனா இன்னைக்கு போயிட்டு அதுல நனைஞ்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் காலையிலேயே. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி அம்மா. வணக்கம்மா. வணக்கம். புதுமையா நல்ல ஒரு பயிற்சி அது உடலுக்கு நல்லா இருந்தது. நான் எனக்கு இது புதுசு 2வது தடவை. முதல் நாள் அன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குமா. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா. இந்த நமக்கு இந்த அற்புத நிகழ்ச்சியை கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் அதை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை நமக்கு கொடுத்த ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி சங்கம் தலைவர் அவர் துணைவியார் அவர்களுக்கும் நம்ம அம்மா இன்னைக்கு தியானம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா அருமையா இருந்தது தியான பயிற்சி. அவர்களுக்கும் எனது ஆசான் அவர்களுக்கும் என்னோடு பயணிக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்மா. வணக்கம்மா. இதுக்கு முன்னாடி நிஜமாலுமே உண்மையை சொல்லணும்னா அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. கரெக்டா எனக்கு பண்ண வர்றது இல்ல. கௌரி அம்மா பண்றத பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே ட்ரை பண்ணா ரொம்ப மனசு எனக்கு அப்படியே ஒருநிலைப்படுத்தி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேம்மா. அது மைண்டே ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. இது கடினமெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த கற்பனை மட்டும் பண்ணுனா போதும். முகத்துல ஒரு புன்சிரிப்போட நாக்க மடிச்சு மேலெண்ணத்துல வச்சுட்டு நம்ம அதை பண்ண நம்மளுடைய ஆறாவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இத இதுக்கு முன்ன நம்ம இந்த பிராணி சிகிச்சையில சொல்லுவாங்க நம்ம ஆறாவோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு இப்படி பார்ப்போம். இப்ப நீங்க நல்லா இந்த மூச்சு பயிற்சியோட இந்த அசைவுகள் நீங்க பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா நல்லா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நீங்க உணர முடியும். நீங்க மூச்சை கவனிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாமே நம்ம அவசர உலகத்துல வெளியில இருக்கிற பொருளை பார்த்துதான் இதெல்லாம் இருக்கு, சோபா இருக்கு, வீட்டுல எல்லா நவீன வசதிகள், அதுதான் நம்ம சந்தோஷம்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இயற்கைய கற்பனை பண்ணிட்டு சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது உள்ளார்ந்து நமக்குள்ள இருந்து வரணும் உண்மையா அப்படிங்கிறது இந்த இயற்கையோட கலக்கும் ஒண்ணு கலந்து இந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது அந்த உண்மையான சந்தோஷத்தை நம்மளால உணர முடியும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை அளித்த ரோட்டரி சங்கத்தினருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இதில் பயணித்து வரும் அனைத்து காலை சக்கரவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு. இதை நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கு. அதாவது இந்த நிகழ்வு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த விதங்கள், நீங்க கத்துக்கிட்ட விதங்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்னைக்கு கடற்கரைக்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஒருத்தவங்க வானத்தை தொட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு நினைக்கவுள்ள சந்தோஷமா இருக்கு. பயிற்சிகளை எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்களே, அது மாதிரி தான். இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க செஞ்சாலும் அது நம்ம கத்துக்கிட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு உள்ளார்ந்து நம்ம அந்த விஷயத்த செய்யறது பயிற்சிகள்ல முழுமையான ஒரு அனுபவம் கிடைக்கும் எல்லாருக்குமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்ற விதங்களும் அப்படிதான். அந்த தாய்ச்சி பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு எளிமையா தெரியும். ஆனா அதனுடைய பயன்பாடுகள், அது உள்ளார்ந்த பயன்பாடுகள் அபரிவிதமான பயன்பாடுகள். உண்மையிலுமே தொடர்ச்சியா செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம நலசுமையா சொல்ற பயிற்சிகள் அது தொடர்ச்சியான பயிற்சி முறைகள், அதை நம்ம எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்க செய்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு விதமான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு அது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நேரத்துல. கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்றுங்க, பயன்பெறுங்க. சந்தேகங்கள் இருந்தா நம்ம குழுவிலே பாரதி தேவி அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த சந்தேகங்கள் கேட்டு நீங்க அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த தியான வகுப்பு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம், என்னமோ நேற்று தான் நம்ம ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 29 நாட்கள் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம நினைத்ததை நாம் இன்று சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் அற்புதமாக இந்த காலை வேளையிலே கலந்து கொண்டு சிறப்பித்து நல்ல ஒரு பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில இன்று நமக்கு அந்த தியான வகுப்பை பாத்தீங்கன்னா காந்தி வெங்கட்ராமன் ஐயாவின் துணைவியா அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அந்த காலச்சக்கரத்துல நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இன்னைக்கு அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அந்த தியான வகுப்பை எடுத்து நமக்கு அற்புதமா அந்த தியான வகுப்பை கொடுத்தாங்க. கண்டிப்பாக நம்மளோட வேண்டுகோளையும் ஏற்று இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் இன்று வெள்ளை நிற ஒளி தியானத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த ராமலட்சுமி காந்தி வெங்கட்ராமன் அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நமக்கு தொடர்ச்சியாக அந்த ஆசனம் பயிற்சி இதெல்லாம் நமக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்து இன்னைக்கு அந்த முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி இன்று ஒரு சிறு விளக்கத்துடன் நமக்கு அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்த நல்லசும் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நமக்கு தாய்ச்சி பயிற்சி கடந்த செஷன் கிட்டத்தட்ட அவங்களும் 3 வருஷமா நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்தே நமக்கு தாய்ச்சி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க.
முழுமைகள் இருந்தாலும் இன்று புது அன்பர்கள் நிறைய இருக்கிறதுனால இன்றும் அதை தொடர்ச்சியை வந்து நமக்கு சிறப்பா இந்த தாய்ச்சி பயிற்சியை நமக்கு வந்து முன்னாடியில இருந்து சிறப்பா நமக்கு ஒவ்வொரு நிகழ்வு கிடைக்கக்குள்ளையும் நமக்கு வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே இது வரைக்கும் நமக்கு ஒரு 12 நிலைகள் நமக்கு வந்து அந்த தாய்ச்சி பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முழுமையான ஒரு பயிற்சியை கொடுக்கவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு தாய்ச்சி பயிற்சி அளித்து சிறப்பித்துக் கொடுத்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அதாவது அனைத்து சகலகலா மருத்துவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்ல சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இன்றைய சொர்க்கவாசல் அனைவருக்கும் பெருமாள் தரிசனம் கிடைக்கும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சொல்றடா. நன்றி பெருமாளையா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்றாரு. எந்த கை? இந்த கையில சொல்லு. ஹாய். வெரி குட். நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழியில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.